ராஜு சார் வந்து அப்பாவாவே ஊர் தலைவராகவும் அப்பாவே வாழ்ந்துட்டாரு. அவரும் அமரன்ல நடிச்சிருந்தாரு. இவங்க கிட்ட எல்லாம் என்னன்னா, இந்த பெரியவர்கள் கிட்ட இவங்க இவ்வளோ ஆர்ட்டுக்கு வேண்டி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நிற்கும் போது நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட இருந்து கற்றுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் சரி, அதே போல் மற்ற கோ ஆக்டர்ஸ் யாரெல்லாம் போகலாம் அப்படிங்கும்போது சரி, தியேட்டர் ஆக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய. ஏன்னா பட்ஜெட் சின்ன பட்ஜெட், அதுக்குள்ள நம்ம எப்படி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது ரெஜின் ரோஸ் அவர் தியேட்டர் அவர் வந்து எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லா அந்த கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் அதனால மென்ஷன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அட்டகாசமான ஒரு ஒரு ஒர்க் எஃபர்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதான் சுபாஷ் எல்லாருமே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் இயக்கத்தில் நைசத் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் யமகாதகி. இதுல ரூபா கொடியவூர், நரேந்திர பிரசாத், கீதா கைலாசம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. யமகாதகி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. துக்க வீடு கிராமத்து மக்கள் கட்டிலும் கட்டிய கோழியும் கூட தன் கேமராவில் அழகாக படம் பிடித்து காட்டிய ஒளிப்பதிவாளர் சுஜித் சாரங்கன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா பீப்புள். ஏன்னா இந்த படம் ஒரு சின்னதாக நாங்கள் ஆரம்பித்து அது வந்து இந்த லெவலுக்கு பேர் வாங்கி யுனானிமஸாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். பிகாஸ் உங்கள் ப்ரெஷ் ஷோவில் இருந்து தான் வந்து இது வந்து மக்களுக்கு அவ்வளோ அழகாக நல்ல ரிவ்யூஸோட ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு பெரிய பெரிய கோடான கோடி தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா பீப்புளுக்கு. யமகாதகி பற்றி சொல்லணும்னா என்கிட்ட 2 கேள்விகள் எப்போவுமே என்னோட சர்க்கிளில் கேட்பாங்க. ஏன் சின்ன படம் பண்ணுற, பெரிய படங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் எதுக்கு புதுமுகங்களை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் வரும். என்னை பொறுத்த முடியும் படங்கள் எல்லாமே ஒன்று தான். அது சின்னதோ பெருசோ பட்ஜெட் எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து கரெக்டாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு சினிமா வந்து எனக்கு வந்து மோர் தென் மணி மேக்கிங் எனக்கு. ஏன்னா நான் வந்து எந்த ஒரு படம் பார்த்தாலும் எனக்கு அது ஒரு சின்ன டேக்அவே இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. பட் அந்த என்டர்டெய்னிங்கும் தாண்டி அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன டேக்அவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். துருவங்கள் 16 பண்ணியிருக்கேன், முதல் நீ முடியும் நீ, கணம், பிளடி பகர், கடைசியாக பண்ணது பிளடி பகர். இதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும், நம்ம ஒரு டேக்அவே இருக்குது. துருவங்கள் 16 பார்த்தீங்கன்னா கர்மா ஒரு பூமராங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். என்ன நம்ம பண்ணுறோமோ அது திரும்ப நமக்கு வரும் அப்படின்னு. முதல் நீ முடியும் நீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சான்ஸ், லைஃப்பில் ஒரு சான்ஸ் தான் வரும், அதை வந்து பக்காவை யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் வராது அப்படின்னு சொல்லிடுவோம். கணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நொடியை நல்லா வாழு, அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே தானாக வரும், முடிஞ்சதை பற்றியும் நடக்க போகிறத பற்றி யோசிக்காத. பிளடி பகர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உண்மையான பிச்சைக்கார யாரு, சின்னவனா, நம்ம வந்து காசு இருக்கிறவனா காசு இல்லாதவனா அப்படின்றது மாதிரி. ஸோ யமகாதகி வந்து எனக்கு வந்து பெப்பின் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பழக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2 படம் இதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது அப்போவே. ஸோ நான் ஆரம்பித்த டைமில் அதுக்கப்புறம் வரும் நடக்கும் இப்போ ஷூட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு 2 ப்ராஜெக்ட் தள்ளி போச்சு. இந்த லைன் வந்து எனக்கு சொன்ன போது ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதில் ஒரு சின்ன சோஷியல் மெசேஜ் இருக்குது. அது வந்து ரொம்ப அழகாக ப்ரீச்சியாக சொல்லாமல் ஒரு அண்டர்லைங் லேயரில் வந்து இதை வந்து பல விஷயங்கள் இன்டெப்த்தாக நம்ம சொல்லிட்டு போகலான்னு எனக்கு இது தோணுச்சு. ஸோ அப்போ தான் நான் ராகுல் சார் வந்து எனக்கு வந்து ஒரு 15 வருஷமாக பழகம், என் சீனியர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ என்னை வந்து ஃபஸ்ட்டாக வந்து சினிமாவுக்கு நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாளைக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னை வந்து கூப்பிட்டாரு, இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ என்னை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணது வந்து ராகுல் சார் தான். அதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோ அவர். ஸோ அப்போ இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ராகுல் சாரோட அப்பா, ராகுல் சாரோட அம்மா, அக்கா, மாமா எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. எனக்கு இன்னொரு பிரதர் அவர், ஆக்சுவலி என்னோட அண்ணா ஸ்ரீஜித் சார் அங்கே எடிட்டர் இந்த படத்தோடு. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ராகுல் சார், அவருக்கும் நான் சப்போர்ட்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எப்போவுமே நிறைய படங்கள் பற்றி பேசுவோம். சின்னதாக ஏதாச்சும் பண்ணலாம், அழகாக நம்ம வந்து கண்டென்ட்டும் சரி என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்தபோது நான் வந்து அவர்கிட்ட நான் பேசுகிறேன், இந்த மாதிரி நம்ம அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்து இப்போ வந்து ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் வந்து இந்த படம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து இவ்வளோ யுனானிமஸாக ரிப்போர்ட் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து லக்ஷ்மண் சார் அண்ட் கணபதி ரெட்டி சார். இவங்க 2 பேர் தான் இதை வந்து பயங்கரம் படம் பார்த்ததுலேருந்து நிறைய பேர் நம்பலை. பட் இவங்க 2 பேர் தான் இதை பார்த்துட்டு நம்பி இதை வந்து தியேட்டர் கொண்டு போகலான்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. யஷ்வா பிக்சர்ஸ் அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் டீமு, அவங்களுக்கும் பெரிய ஒரு சப்போர்ட், அவங்க தான் தியேட்டர் கொண்டு போனாங்க. அப்புறம் வந்து டீம் எய்ம் சதீஷ் அண்ட் சிவா, அவங்களும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் எங்களை வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் யமகாதைக்கு வந்து சரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம், இனி இது என்ன பண்ணுவோம், இது எங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னா தஞ்சாவூரில் போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அழகாக சின்னதாக பண்ணும். அப்போ ஒரு ரியல் வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், செட்டில் போகலாமா இல்லை இங்கே சென்னையில் ஷூட் பண்ணலாமா இல்லை சிறுவாபுரி அந்த ஏரியாவில் வில்லேஜ் மாதிரி இருக்குது அங்கெல்லாம் பண்ணலாமான்னு பெப்பின் தான் சொன்னார். தஞ்சாவூர் சொந்த ஊருக்கே போகலாம், அங்கே போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோன்னே ஒரு வீடு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு இடம் பிடிச்சதுன்னா அதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு எனக்கு ஒரு பயங்கரமான பிலீஃப் அது. நான் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டு இது எதுவுமே நீங்கள் வந்து பெயிண்டிங் எதுவுமே டச் பண்ண வேணாம், இது அப்படியே ஷூட் பண்ணுவோம், ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்கள் செட் பண்ணுங்கள், மற்ற எல்லாமே செட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து யார் டெக்னீஷியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே என்னோட அண்ணா ஸ்ரீஜித் வந்து எடிட்டர் அண்ட் கலர்ஸ். ஆப்வியஸ்லி அவரோட ஒர்க் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. போர்த்தொழில்னால் ரீசெண்டாக அவர் தான் பண்ணார். சவுண்ட் டிசைன் வந்து சச்சின் அண்ட் அரவிந்த், இவங்க 2 பேரும் எனக்கு பல வருஷமாக பழக்கம். நாங்கள் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். லைக் டாக்ஸிவாலா, அதுக்கப்புறம் டியர் காம்ரேட், அதுக்கப்புறம் இந்த D16 இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அவங்க கூட ஒரு பெரிய ட்ராவல் அது. ஸோ அவங்க நான் அவங்ககிட்ட சொல்லவே தேவையில்லை, அவங்க இமிடியேட்டாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அதே போல் இதில் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்டர்வல் பிளாக்கும் சரி, அந்த எந்திரிச்சு உட்கார்றது ட்ரெய்லரில் பார்த்தது முரளி மாஸ்டர் அப்படின்னு ஸ்டன் மாஸ்டர், அவரும் ரொம்ப பழைய ஃப்ரெண்டு நமக்கு. சொன்ன உடனே பேமெண்ட் கூட அவர் கேட்கல, வந்துட்டு அவர் வந்து அவ்வளோ அழகாக அந்த சின்ன வீட்டுக்குள்ளார எப்படி அது பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து டைரக்டர் சொல்லிட்டாரு, இப்படி போய் எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறது, அப்படி பாடி எந்திரிச்சு உட்காரதுக்கு என்ன பண்ணணும்னா அவர் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவர் மிரட்டிட்டு போயிட்டாரு. யமகாதிக்கு ஃபேஸ் யார் வேணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். பல பெண்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரூபா வந்து உமாமேஸ்வர உக்ரபசின்னு ஒரு தெலுங்கு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பார்த்துருந்தோம். பெப்பின் சொன்னார் இவங்க எப்படி இருக்கணும்னு. எனக்கு பார்த்தோன்னே அவங்களோட, ஏன்னா இந்த படத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிணமாக இருக்கணும். அதுக்கு வந்து ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு தெய்வீகமாக இருக்கணும். ஏன்னா அது நிறைய விஷயங்கள் சொல்லணும். அது ஒரு நீங்கள் பிணமாக பார்த்தா அது பிணம், இல்லை ஒரு அம்மனாக பார்த்தா அம்மன், அதே போல் ஒரு அந்த லீலாவை பார்த்தா லீலா, அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கணும். ஒரே எக்ஸ்பிரஷன் தான். அது ஒரு டைமில் பார்க்கும்போது பயம் வரணும், ஒரு டைமில் பார்க்கும்போது வந்து கம்பீரமாக இருக்கணும், இன்னொரு டைமில் பார்க்கும்போது காமாக இருக்கணும். ஸோ ரூபா வந்து பேசிக்கலி டான்ஸர், அவங்க குச்சிப்புடி டான்ஸர். ஸோ அவங்கள பார்த்தோன்னே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் இது ரூபா பண்ணதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க இப்போ வந்து பயங்கர யுனானிமஸாக அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வருது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கீதா மேம். இப்போ வந்து நீங்கள் அமரன், லப்பர் பந்துலேருந்து, லவர்லேருந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் அம்மா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அவள் இறந்ததுக்கு அப்புறம் கடைசியில் தான் அம்மா வந்து அது முடி சைலண்டாக இருக்கிற அம்மா கடைசியில் ஓப்பன் அப் ஆகும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே அவ்வளோ இதாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ப்ரில்லியண்டான பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ராஜு சார் வந்து அப்பாவாகவே, ஊர் தலைவராகவும் அப்பாவே வாழ்ந்துட்டார். அவரும் அமரனில் நடிச்சிருந்தாரு. இவங்க கிட்ட எல்லாம் என்னன்னா, இந்த பெரியவர்கள் கிட்ட இவங்க இவ்வளோ ஆர்ட்டுக்கு வேண்டி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நிற்கும் போது நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட இருந்து கற்றுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் சரி, அதே போல் மற்ற கோ ஆக்டர்ஸ் யாரெல்லாம் போகலாம் அப்படிங்கும்போது சரி, தியேட்டர் ஆக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய. ஏன்னா பட்ஜெட் சின்ன பட்ஜெட், அதுக்குள்ள நம்ம எப்படி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது ரெஜின் ரோஸ் அவர் தியேட்டர் அவர் வந்து எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் அதனால மென்ஷன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அட்டகாசமான ஒரு ஒர்க் எஃபர்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதான் சுபாஷ் எல்லாருமே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், திருப்பி டைம் எடுக்கும். ஊர் மக்கள், குருவாடிப்பட்டி ஊர் மக்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இது ஒரு ஊர் அப்படிங்கும்போது நம்ம யோசிச்சிருவோம், போவோம். சினிமாக்காரங்களை பொதுவாகவே பார்த்தா பிடிக்காது. ஏன்னா இப்போ முதல்ல நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சினிமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுன்னே அப்படி இப்படின்னெல்லாம் இதாகும். ஸோ பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுத்து அவங்க எங்களுக்கும் வந்து ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்கில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க குருவாடிப்பட்டி மக்கள். பெப்பின் பற்றி நான் சொல்லணும். பெப்பின் ஒரு டெரிஃபிக்கான ரைட்டர் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ அட்டாசமான ஒரு டைரக்டராக சூப்பராக மாறிட்டார். ரொம்ப எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு ஈக்குவேஷன், அவர் எதுவும் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக எங்களுக்கு என்ன உள்ளே இருக்குது அப்படின்றது கரெக்டாக தெரியும். இப்போ ரூபாவோட பேரா ஒரு ஆள் வேணும் அப்படின்னும்போது ஏன்னா அந்த கேரக்டர் தான் செகண்ட் ஹாஃபை வந்து லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அது யார் பார்க்கலாம் அப்படின்னா என்பிஏ சொன்னாங்க. என்பிஏ வந்து பிகினிங் 1-2 சின்ன இந்த யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். என்பி வந்து அந்த ரோலை வந்து அவ்வளோ மெச்சூர்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த பெரிய ஸ்டார் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த படம் வந்து இப்போ நல்ல ரிப்போர்ட்டோட அட்டாசமாக வந்துட்டு இருக்கு.